நம பார்வதீபதையே அரர் மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமானராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சிந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். உலகத்தில் நாம் பார்க்குற பல விஷயங்கள் நம்ம கண்ணையும் கருத்தையும் கவருற மாதிரி இருந்தாலும் அதில் சிலதில் ஆபத்துக்களும் தீமைகளும் ஒளிஞ்சிருக்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அதனால் எந்த விஷயத்தை பண்ண முன்னாடியும் அவசரப்படக்கூடாது. தீ பார்க்க அழகாகத்தான் இருக்கும், ஆனால் அதை தொட்டால் அதே போல தான் விஷமுள்ள பாம்பு படம் எடுத்து ஆடும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் அது கிட்ட போனால் எவ்வளோ ஆபத்து. அதே போல் நம்ம பார்க்கக்கூடிய பல பொருட்கள் நேரடியாக பார்க்கும்போது அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதன் இயல்பு வெளிப்படும் போது தான் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்தும் தீமையும் நமக்கு புரியுது. சில விஷயங்களை அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் எல்லாத்துக்குமே அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? பலதையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிறர்க்கு உதவி செய்கிறதுங்கிறது மிக உயர்ந்த பண்பு. உதவி செய்கிறதுக்கு காசு பணம் தான் வேணும்னு இல்லை, அடிப்படையாக இரக்கம் இருந்தாலே போதும். இரக்கம் எங்கே இருக்கும்னா அறிவு எங்கே இருக்கோ அங்கே இரக்கம் இருக்கும்னு தெய்வ புலவர் நமக்கு சொல்கிறார். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைன்னு நமக்கு தெரிவிக்கிறார். அதனால் இரக்கம்ங்கிறது அறிவுள்ளவங்ககிட்ட இருந்து தான் கிடைக்கும். முட்டாள்கள்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் எல்லா இடத்துலையும் இரக்கம் காட்டுறதும் அறிவுடைமை ஆகாது. இதை எல்லாருமே பல இடங்களில் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஒரு விஷக்கடி வைத்தியர் இருந்தார். எப்பேற்பட்ட விஷமுள்ள பாம்பு கடிச்சிருந்தாலும் அவர் கொடுக்குற அந்த மூலிகை மருந்துனால அந்த விஷம் இறங்கி கண்டிப்பாக அவங்க உயிர் பிழைச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட திறமையானவர் அவர். வழக்கமாக மூலிகைகள்லாம் காட்டுப்பகுதி மலையில் தானே கிடைக்கும். ஒரு நாள் பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதிக்கு போய் அந்த மூலிகைகளை சேகரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு. இவர் சத்தம் கேட்ட இடத்துக்கு மெல்ல கிட்ட போய் பார்த்தார். அது ஒரு புலியினுடைய உருமல் சத்தம். இந்த புலி படுத்திருக்கு, அது வாயிலிருந்து நுர தள்ளி அது முணங்கிக்கிட்டு இருக்கு, அதாவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்ததுன்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல வேகமாக ஒரு பாம்பு போகிறத பார்த்தார். இப்போ அவருக்கு உடனே புரிஞ்சிட்டு அந்த பாம்பு இந்த புலியை கடிச்சிருக்கு, அதோட விஷம் தலைக்கேறி தான் புலி இப்போ சாக கிடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். பொதுவாக வைத்தியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோயாளியோ ஒரு இதையோ பார்த்தா உடனே கையும் மூளையும் பரபரன்னு வேலை செய்யும். இவர் என்ன நினச்சாரு, ஐயோ பாவம் இந்த புலி விஷக்கடியினால் தாக்கப்பட்டு இப்போ சாக கிடக்கு, இதை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு நினச்சார். உடனே என்ன பண்ணார், பக்கத்தில் எங்கே மூலிகை இருக்குன்னு பார்த்தார். காட்டில் தான் மூலிகைகள் நிறைஞ்சு கிடக்குது. இவரோட அதிர்ஷ்டம், உடனே கை கட்டின தூரத்தில் அந்த மூலிகைகள் கிடச்சிட்டு அதை எடுத்துகிட்டு அங்கேயே இருக்கிற ஒரு கல்லில் வச்சு அதை லேசாக தட்டி அந்த சாறு பிழிஞ்சு அந்த புலியோட வாயில் விட்டார். ஒரு 20 நிமிஷம் பக்கத்திலே இருந்து அந்த புலியை தடவி கொடுத்துட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த புலி மெல்ல விஷம்லாம் இறங்கி அது உயிரோடு எந்திரிச்சு வந்துட்டு ரொம்ப தெம்பாக எந்திரிச்சு அந்த புலி பாம்பு கடித்த சோர்வுனாலையும் இவ்வளவு நேரம் பசியோடு இருந்ததுனாலையும், ஏற்கனவே பசியோட காட்டுக்குள்ளே உணவு தேடி வரும்போது தான் இந்த பாம்பு கடிச்சு இப்படி ஒரு நிலைக்கு வந்துச்சு. சுற்றி முற்றியும் பார்த்துச்சு, அதுக்கோ பயங்கர பசி. அதுக்கு தெரியுமா இந்த வைத்தியர் தான் நம்மளை காப்பாற்றினாருன்னு. உடனே சார் தான் நமக்கு நல்ல சாப்பாடாச்சு இன்னைய பொழுதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியரே அடித்து சாப்பிட்டுட்டான். அந்த வைத்தியரோட நிலைமை தான் நமக்கும். இன்றைக்கி நாமளும் பலருடைய தன்மை என்னன்னு யார் எப்படின்லாம் தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு சரி எல்லாரும் ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோன்னு தீர விசாரிக்காமல் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வரிஞ்சு கட்டிட்டு கிளம்பிடுறோம். அவங்களுக்கு நம்மளான எல்லா உதவிகளையும் செய்கிறோம். ஒரு கட்டத்தில் அவங்க கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்த உடனே இவன் தான் நமக்கு உதவி செஞ்சாங்கிற நன்றியெல்லாம் மறந்துட்டு நம்மளையே அழித்து ஒரு நிலையை அடையணும்னு முயற்சி பண்ணுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி முட்டாள்கள் இடத்துல இரக்கத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இரக்கம் மட்டும் இல்லை, நன்றி உணர்ச்சி, பிறர்க்கு உதவி செய்தல் போன்ற நல்ல குணங்கள்லாம் அவங்ககிட்ட இல்லாததோட தான் வாழ்கிறதுக்காக உலகத்தையே அழிக்கிறதுக்கு அவங்க துணிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சது நம்முடைய தப்பு தானே ஒழிய அவங்கள சொல்ல எந்த குத்தமும் இல்லை என்பதை மேற்சொன்ன கதையை வச்சு விளக்கும்படியாக வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதனுக்கு ஆகாரம் ஆனார் போல் பாங்கரியா புல்லறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேலிட்ட கலம்னு மூதுரையில் ஔவையார் நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதாவது எப்படி அந்த புலியின் தன்மை அறியாமல் உதவி செய்கிறேன்னு அவசரப்பட்டு மூலிகை மருந்தை கொடுத்து காப்பாற்றின அந்த மருத்துவரே அந்த புலியின் பசிக்கு இரையாகி போனாரோ, அதே போல்
அறிவில்லாதவங்களுக்கு அவங்களுடைய தன்மை என்னன்னு தெரியாமல் நாம் ஒரு உதவி செய்ய போனால் நம்முடைய நிலைமை எப்படி ஆகுமா, கல்லின் மேலிட்ட மண் கலம்ங்கிறாங்க. அதாவது ஒரு மண் குடத்தை ஒரு பாறை மேலே டக்குன்னு வச்சா என்ன ஆகும், அப்படியே உடஞ்சி செதறி போயிடும். அதே போல் தான் நம்முடைய நிலைமையும் செதறி போயிடும்ங்கிறத ஔவையார் நமக்கு இந்த மூதுரை பாட்டில் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. சரி, முதல்ல என்ன சொன்னீங்க, இரக்கம் இருக்கணும், அறிவு இருக்கிற இடத்துல இரக்கம் இருக்கும், அவங்களால பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாதுன்னெலாம் சொன்னீங்களே. இப்போ அதுக்கு முன்னுக்கு பின் முரணா சொல்கிறீங்கன்னா, அதே வள்ளுவர் தான் தெரிந்து செயல்வகை அதிகாரத்தில் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடைன்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி பலரும் ஒரு அறிவுங்கிறது ஒரு விசாலமாக இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமா சில பாடல்களையும் பதிவுகளையும் படிச்சுட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எதையோ செஞ்சு ஆபத்தில் போய் சிக்கிக்கிறாங்க. வள்ளுவரை படிக்கணும்னா அவர் சொன்ன 133 அதிகாரத்தையும் படித்தா மட்டும்தான் நம்மால் அவருடைய உட்கிடக்கையை, அதாவது அவர் நமக்கு என்ன தெரிவிக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒரு குறளை ஒரு உரையை மட்டும் பார்த்துட்டு நான் அதன்படி நடக்கிறேன்னு சொல்லி கிளம்புனா இது மாதிரி தான் ஆபத்தில் சிக்கிக்குவோம். அதனால் உதவி செய்யணும் தான், ஆனால் யாருக்கு செய்யணும், எந்த சூழலில் செய்யணும். சரி, இதே மருத்துவர் அந்த புலிக்கு அந்த மருந்தை கொடுத்துட்டு அதுதான் பொழைச்சிக்குமே, உடனே அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்தாருன்னா அவருக்கு இந்த ஆபத்து வந்திருக்காது. பக்கத்திலே இருந்து அதுக்கு தடவி கொடுத்து அதை நான் நல்லானதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் போவேன்னு இருந்ததுனால தான் இவ்வளோ துன்பமும். இப்போது நீங்கள் ஒரு உதவி செய்யணும்னா அவங்களுடைய தன்மை என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்படியே தவிர்க்க முடியாமல் ஒரு உதவி செய்ய வேண்டியிருந்தாலும் அந்த உதவியை செஞ்சுட்டு உடனே அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்தே விளையும் என்பதை நமக்கு ஔவையார் இந்த மூதுரை பாட்டில் நமக்கு தெரிவிக்கிறாங்க. சிவா, திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதிபதை ஹர ஹர மகாதேவா.